வணக்கம் நண்பர்களே. 18/10/2022 ஆஃப்டர்நூன் நடந்த கொஷின் பேப்பரில் கேட்ட மேத்ஸ் கொஷின்ஸ்க்கான ஆன்சருக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 91வது கேள்வி, ஒரு எண் மற்றும் அதன் 8இல் 5 பங்கு ஆகியவற்றின் கூடுதல் 26 எனில் அந்த எண்ணை காண்க. இதை மெத்தடாக போடுறோம் அப்படின்னா எக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு போடணும். ஆனால் ஆப்ஷன் வந்து போடுறது அப்படிங்கிறது ஈஸி. இங்கே பாருங்கள், ஒரு எண் மற்றும் அதன் 8இல் 5 பங்கு. இப்போ நான் ஒரு ஆப்ஷனை எடுத்துக்கிறேன். முதல் ஆன்சர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க. இதோட 8இல் 5 பங்கு, 8இல் 5 பங்குன்னா 5/8 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்குது? 5. கொடுத்த நம்பரையும் இப்போ வந்த நம்பரையும் கூட்டினா அவங்க என்ன வரணும்னு சொல்கிறாங்கன்னா 26 வரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன வருது? 13. அப்போ இது ஆன்சர் கிடையாது. அடுத்தது ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன். 16. 16இல் 8இல் 5 பங்கு, அதாவது 5/8. 1 8 8 16. 2 5 பெருக்கணும் அப்படின்னா 5 10. அவங்க கொடுத்த நம்பர் 16. 10ஐயும் 16ஐயும் கூட்டணும் அப்படின்னா 26. பாருங்கள், 26 கரெக்டாக வருது. ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்லேருந்து பண்ணுறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மெத்தடாக போகிறோன்னா எக்ஸ்ன்னு எடுக்கணும், அதுக்கப்புறம் அதோட 5/8 பங்குன்னு எடுக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரியா? அடுத்ததாக 92. ஒரு சரக்கு வண்டியில் 6765 ஆப்பிள்கள் ஏற்றப்படுகிறது. ஒரு கூடையில் 15 ஆப்பிள்களை அடுக்கினால் மொத்த ஆப்பிள்களை அடுக்க எத்தனை கூடைகள் தேவைப்படும்? ஒன்றுமே இல்லை, மொத்தமாக 6765 ஆப்பிள். ஒவ்வொரு கூடையிலையும் 15 ஆப்பிள் இருக்குது. அப்போ 15 வகுத்துட்டால் முடிஞ்சிச்சு. டைரெக்டாக 15 வகுக்க முடிஞ்சது அப்படின்னாலும் வகுக்கலாம். இல்லை முதல்ல 5ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடு அந்த மாதிரி செஞ்சாலும் ஓகே. நான் 15 வகுத்து காட்டுறேன் பாருங்களேன். 15 4 5 60, மீதி 7, 5 75, மீதி 1, 4 5. அப்போ 451. அப்போ மொத்தம் எத்தனை பெட்டிகள், எத்தனை கூடைகள் தேவைப்படும் அப்படின்னா 451 கூடைகள் தேவைப்படும். சரியா? அடுத்ததாக 93. 1 + 3 + 5 + 7 + and so on 31இன் கூடுதல். இது நம்ம ஏற்கனவே இந்த மாடல் ஒரு கொஷின் பார்த்துருக்கோம் பாருங்கள். ஒற்றைப்படை எண்கள், ஒற்றைப்படையங்களுடைய கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா L + 1/2 the whole square. Lங்கிறது லாஸ்ட் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 31. அப்போ 31ஐயும் கூட்டுறேன். 31 கூட்டினா 32/2 கேன்சல் பண்ணோன்னா 16 ஸ்கொயர் பண்ணணும். கரெக்டாக? 16 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 256. அப்படியே விட்டுருவோன்றதால தான் 16ன்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க, கவனமாக போடணும். ஸோ 16 ஸ்கொயர் பண்ணேன்னா 256. சரியா? அதுதான் 94. ஒரு பெட்டி தக்காளியின் விலை ₹200. வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தில் 13 பெட்டிகளை வாங்கினார். ஒரு பெட்டியின் விலை ₹260 என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும் அப்படின்னா, முதல்ல மொத்தம் அவர் எவ்வளோ வச்சுருந்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு பெட்டி ₹200 போது அவர் மொத்தம் 13 பெட்டி வாங்கியிருக்காரு. ஒரு பெட்டி ₹200 13 பெட்டி வாங்குறாரு அப்படின்னா 13 26. அவர்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா ₹2600 இருக்குது. ஆனால் வேலை இப்போ டக்குன்னு என்னன்னு சொல்லிடுறாங்கன்னா ₹260 சொல்லிடுறாங்க. என்கிட்ட மொத்தம் ₹2600 இருக்குது. ஒரு பெட்டி ₹260. அப்போ கேன்சல் பண்ணேன்னா 0 0 ஒரு 26 ஒரு 26 ஒரு 0. இப்போ என்னால் இப்போ எத்தனை பெட்டி தான் வாங்க முடியும் அப்படின்னா 10 பெட்டி தான் வாங்க முடியும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 10. புரியுதுங்களாமா? ரொம்ப எளிமையான கேள்வி தான். கொஷினை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள். அடுத்தது, ஒரு கிராமத்தில் 1500 லிட்டர் ஜூஸ் தயாரிக்கப்படுகிறது. அதனை 300 மில்லி வீதம் பொதுமக்களுக்கு வழங்கும் போது எத்தனை பேருக்கு வழங்கலாம்? மொத்தம் எவ்வளோ லிட்டர் தயாரிக்கிறாங்க அப்படின்னா 1500 லிட்டர் தயாரிக்கிறாங்களாம். ஒரு ஆளுக்கு எவ்வளோ வழங்குறாங்கன்னா 300 மில்லி. இங்கே பாருங்கள், மேலே சொன்னது லிட்டரில், கீழே கொடுத்துருக்கிறது மில்லி லிட்டரில். அப்போ நம்ம இந்த லிட்டரையும் என்னவாக மாற்றணும் அப்படின்னா மில்லி லிட்டராக மாற்றணும். மில்லி லிட்டராக மாற்றணும்னா 1000ஆல் பெருக்கணும். ஏன்னா ஒரு லிட்டர் அப்படிங்கிறது 1000 மில்லி லிட்டர். சரியா? இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 0 0 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? 1 3 3 I 3 5. அப்போ 5 × 1000 5000. எத்தனை பேருக்கு வழங்கலாம் அப்படின்னா 5000 பேருக்கு வழங்கலாம். புரியுதுங்களாமா? அடுத்ததாக 96. 15 22 756 இந்த நம்பரில் இருக்குது. அதாவது 15,22,756 அதன் வர்க்கமூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையானதுன்னு கேட்டிருக்காங்க. நாம் இதுக்கெல்லாம் உட்காந்து வர்க்கமூலம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய டைம் எடுக்கும். அப்போது ஒரு சில ஐடியாஸ் தெரிஞ்சிருந்தால் போதும். இப்போ சிங்கிள் டிஜிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கிள் டிஜிட்னா 1லேருந்து 9 வரைக்கும். இப்படி சிங்கிள் டிஜிட்டில் இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரில் எத்தனை டிஜிட் இருக்கும்னா ஒரு டிஜிட் இருக்கும், இல்லைனா 2 டிஜிட் இருக்கும். கரெக்டானு பாருங்கள். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும், ஒரே ஒரு டிஜிட் தான். இதுவே 9 ஸ்கொயர் பண்ணுறோன்னா 81, 2 டிஜிட் கிடைக்கும். கரெக்டாக? இதுவே 10லேருந்து 99 வரைக்கும் இருக்கிற நம்பர், அதாவது 2 டிஜிட் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா
அந்த ஸ்கொயரில் வரக்கூடிய ஆன்சர் 3 டிஜிட்டோ இல்லை 4 டிஜிட்டோ இருக்கும். 3 இருக்கலாம், இல்லாட்டி 4 இருக்கலாம். அதே மாதிரி 100லேருந்து 999 வரைக்கும் 3 டிஜிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய நம்பர்ஸ் 5 டிஜிட்டோ இல்லாட்டி 6 டிஜிட்டோ இருக்கும். அதே மாதிரி 3 டிஜிட்டுக்கு மேலே 4 டிஜிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய ஆன்சர் 7 டிஜிட்டோ இல்லாட்டி 8 டிஜிட்டோ இருக்கும். அப்படியே அடுத்தடுத்தது சரிங்களா, 7 டிஜிட் இல்லாட்டி 8 டிஜிட் இருக்கும். அப்போது இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது பாருங்கள் எத்தனை டிஜிட் இருக்குன்ட்டு 2 4 6 1 7 டிஜிட் இருக்குது கரெக்டாக. அப்போ 7 டிஜிட் வருதுன்னா அதோடைய வர்க்கமூலம் எத்தனை டிஜிட் நம்பராக இருக்கும் அப்படின்னா 4 டிஜிட் நம்பராக இருக்கும். ஸோ 4 டிஜிட் நம்பரை ஸ்கொயர் பண்ணால் தான் இந்த 7 டிஜிட் நம்பர் கிடைக்கும். 7 இல்லைனா 8 டிஜிட் நம்பர். ஸோ இவங்க கேட்டிருக்க கேள்விக்கான ஆன்சர் 4. எத்தனை டிஜிட் இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க சரியா. இதையே மாற்றி கூட அவங்க வேறு ஏதாவது நம்பருக்கு கேட்கலான்றதால் தான் நான் உங்களுக்கு எல்லா கண்டிஷனையுமே சொல்லிட்டேன். அடுத்ததாக பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸின் மதிப்பு கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் 15x/30 நம்ம கூட அடிச்சிடலாம். 15 15 5 30. அப்போ 1x/2 இன்ட்டு இங்கே பாருங்கள் IR 30 36 36 36/5 = 21. இப்போ இதில் பாருங்கள் நமக்கு தேவையானது எக்ஸோட வேல்யூ தான். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் அங்கே அனுப்பிச்சிட்றேன். இங்கே கேன்சல் பண்ண முடியும்னாலும் பண்ணலாம். 1 2 18 2 36. அப்போ 18 அங்கே அனுப்பிச்சிட்டேன்னா 21 × 5/18ன்னு போயிடும். கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 3ஆம் வாய்ப்பாட்டில் 6 3 18 7 3 21. அப்போ 7 35/6 அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியுடைய சரியான விடை. ஆனால் அவங்க 35/6 அப்படிங்கிறத கீழே ஆன்சரில் கொடுக்கல. அதுக்கு பதில் என்ன 35/6 தான் வந்திருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணாத ஆன்சரை கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு சி ஆன்சரை பார்த்தீங்கன்னா தெரியும் 105/18 இருக்குது பார்த்தீங்களா. இதை நம்ம கேன்சல் பண்ணோம் 3ஆம் வாய்ப்பாட்டில் அப்படின்னா 6 3 18 இங்கே 3 9 5 15 அந்த 35/6ங்கிற ஆன்சர் வருது பாருங்கள் சரிங்களா. ஸோ அவங்க அந்த ஆப்ஷனை சிம்பிளிஃபை பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க. அதனால் இந்த இடத்துல நம்ம எந்த ஆன்சரை சொல்லலாம்னா ஆப்ஷன் சி. ஓகேவா. அடுத்து 8வது கேள்வி பாருங்கள். கொடுக்கப்பட்ட படத்தில் சதுரத்தின் சுற்றளவுக்கும் வட்டத்தின் சுற்றளவுக்கும் உள்ள விகிதம். இது பாருங்கள், முதல்ல சொல்லியிருக்கிறது சதுரத்தின் சுற்றளவு. சதுரத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா தெரியும் 4a. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏங்கிறது 2 ஆரம் சேர்ந்தது. அதாவது ஏவுடைய வேல்யூ 2r. அப்போ 4 × ஏவுக்கு பதில் 2r ஈஸ்ட்டு. அடுத்து கேட்டிருக்கிறது வட்டத்தின் சுற்றளவு. வட்டத்தின் சுற்றளவுக்கு வழக்கமாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான் 2πr. அப்போ பாருங்கள் 2 2 கேன்சல் ஆகிடும், r கேன்சல் ஆகிடும். மீதி இந்த பக்கம் 4 நிற்கும் ஈஸ்ட்டு, இந்த பக்கம் π நிற்கும். ஸோ ஆன்சர் 4:π சரிங்களா. இது 98க்கு. 99 90 150 225 மீப்போவா மற்றும் மீப்போமா. இதில் ஆன்சர்லேருந்து எது வரும் வராதுங்கிறத நம்மளால் ஈஸியாக ஃபஸ்ட்டு முடிவு பண்ண முடியும். எப்படின்னா முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா மீப்போவா HCF, அதுக்கப்புறம் LCM. எப்போவுமே HCFையும் LCMையும் கம்பேர் பண்ணும்போது HCF தான் சின்ன நம்பராக இருக்கும். அப்போ முதல்ல சின்ன நம்பர் வரணும், அடுத்து பெரிய நம்பர் வரணும். ஸோ இது வராது, இதுவும் வராது. மீதி இருக்கிற ரெண்டுத்தில் தான் ஏதாவது ஒன்றா இருக்கணும் கரெக்டாக. அதுவும் கூட பாருங்கள், உனக்கு 90 இருக்குது 15 இருக்குது. HCF கண்டுபிடிச்சிட்டாலும் நம்ம ஆன்சரை சொல்லிடலாம். இப்போ 90 150 225 இன்னொரு விதத்துலையும் சொல்லலாம். இப்படி போட்டு தான் சொல்லணும்னு இல்லை. இருந்தாலும் அதையும் இது முடிச்சுட்டு அதையும் சொல்கிறேன் பாருங்கள். 5ஆம் வாய்ப்பாட்டில் போடலாமா. 5ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா 18 5 3 5 4 5 மறுபடியும் என்ன பண்ணலாம் 3ஆம் வாய்ப்பாடு 6 3 18 5 3 30 15 3. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. அப்போ 5 3 15ன்றது தான் HCF. சியில் தான் அந்த 15 இருக்குது. அப்போ சி தான் வரும், பியும் வராது கரெக்டாக. இப்படியும் ஆன்சர் சொல்லலாம். இன்னொரு ஷார்ட்கட்டில் எதுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம முதல்ல என்ன முடிவு பண்ணிட்டோம், ஏவும் டியும் வராதுன்னு முடிவு பண்ணிட்டோம். பிசியில் எது வருதுன்னு கூட முடிவு பண்ணலாம். எப்படி அப்படின்னா முதல்ல நான் பி எடுத்துக்கிறேன். 90ன்னு இருக்குது. 90 எப்படி எழுதலாம்னா 990ன்னு எழுதலாம். அப்போ மேலே இருக்கிற நம்பர் எல்லாமே எந்த வாய்ப்பாட்டில் வரணும்னா 10ஆம் வாய்ப்பாட்டில் வரணும், 9ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். 90 10ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 150 வரும், 225 வராது பாருங்கள். அதனால் பி ஆன்சர் கிடையாது. நம்ம போட்டு பார்க்காமலே எது தான் ஆன்சர்னு சொல்லலாம்னா சி தான் ஆன்சர்னு சொல்லலாம் சரிங்களா. அடுத்ததாக 100. இஃப் போர்டு என்பது 11 40 173 எனில் சார்ட் என்பது. இப்போ இந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவிலேருந்து எடுத்துக்கிறாங்க. ஏவுக்கு 0, பிக்கு 1, சிக்கு 2 அண்ட் ஸோ ஆன். இதே மாதிரி இசட்டுக்கு கடைசியாக வரும்போது 25 அந்த ஆர்டரில் பாருங்கள். அப்படின்னா பிக்கு 1 அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓ பார்த்திங்கன்னா இந்த ஆர்டரில் எழுதிட்டே வந்தீங்கன்னா ஓவுக்கு என்ன வரும்னா 14 வரும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அதுபடி பார்க்குறோம் அப்படின்னா சார்ட்டில்
சி. சிக்கு என்ன வருது? 2. அப்போ ஆன்சரில் முதல் நம்பர் 2 இருக்கணும். சியில் கிடையாது, டியில் கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக மொத்தத்தையும் உட்காந்து பார்க்கணும் கூட கிடையாது. இப்போ பாருங்களேன், 270 17 வரைக்கும் சரியாக இருக்குது. லாஸ்ட் நம்பர் தான் மாறுது. இங்கே 18 இருக்குது, இங்கே 19 இருக்குது. அப்போ கடைசியாக இருக்கக்கூடிய டீக்கு என்ன வரும்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே போதும், ஆன்சர் சொல்லிடலாம். டீக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டரில் எழுதிட்டே வந்தீங்கன்னா 19 வரும். அப்போது 18 வராது. ஆப்ஷன் பி தான் நம்முடைய சரியான விடை. மொத்த எழுத்துக்கு உட்காந்து பண்ணணுன்ற அவசியமே இல்லை. பாருங்கள், இப்படி எது வரும் வராதுன்னு சூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும், ஈஸியாக சொல்லிடலாம். சரிங்களா? 101 பாருங்கம்மா. 300 கிலோகிராமின் 12% என்பது 720 கிலோகிராமின் டேஷ் சதவீதத்திற்கு சமம். இப்போ பாருங்கள், 300 கிலோகிராமுடைய 12%, சதவீதம்னா பையில் 100 ஈக்குவல் டு 720 கிலோகிராமுடைய எத்தனை சதவீதத்துக்கு சமம். அப்போ எத்தனை சதவீதம் தெரியாதுன்றதால x by 100 100 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? இந்த 720 வந்தால் 0 0 கேன்சல் ஆகிடும். ஒரு 12 12, 6 12 72, 1 6 6, 5 6 30. அப்போ எக்ஸுக்கு பதில் மீதி என்ன நம்பர் நிற்குது அப்படின்னா 5. அப்போ ஆன்சர் 5%. சரியா? 102 0.50 0.55 60 1 என்ற அமைப்பின் கூடுதல் காண்க. இதை 2 விதங்களில் போடலாம். ஒன்று ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுறது, அது ஒரு மெத்தட். ஃபார்முலா என்ன அப்படின்னா SN ஈக்குவல் டு n/2 இன்ட்டு a + l. இது ஒரு ஃபார்முலா. இதில் கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா ஃபஸ்ட் நம்பர் 0.50, எல்னா லாஸ்ட் நம்பர் 1, என்னங்கிறது தெரியாது, n நம்ம கண்டுபிடிக்கணும். n கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா, n ஈக்குவல் டு l - a/d + 1. அப்போ இந்த l - a 1 வந்து 0.50 மைனஸ் பண்ணோன்னா 0.50 பை டிங்கிறது வித்தியாசம். ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். 55 50 கழிச்சோன்னா 5 0.05. அப்போ பாருங்கள், இது 2 ஸ்தானம் புள்ளியை தள்ளிட்டோம் அப்படின்னா இது 50 ஆகிடும், இது 5 ஆகிடும். 1 5 5 5 50 ப்ளஸ் ஒரு 1 இருக்கிறதால அப்போ என்னோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 11. ஸோ இந்த இடத்துல வரும்போது எண்ணுக்கு பதில் 11/2 இன்ட்டு a + l. ஏவுக்கு 0.50, எல்லுக்கு 1, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 1.50. அப்போ 1 2 இங்கே அடிச்சிங்கன்னா 0.72 14, I2 10. 11ஐயும் 0.75 பெருக்கணும் அப்படின்னா 8.25ங்கிறது ஆன்சர். இதற்கு பாருங்கள், ஆப்ஷன் ஏ. இது இந்த 2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுறது. இப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் போடணும் அப்படின்னா கொஞ்சம் வேலை எடுக்கும், ஆனால் போடலாம். எப்படி? 0.50 முதல் நம்பர், அடுத்து 0.55, அடுத்தது 0.60, அடுத்தது வரும்போது பாருங்கள் 0.65 70 75 80 85 90 95 1.00 இப்படின்னு மொத்தத்தையும் லைனாக எழுதிட்டு இது எல்லாத்தையும் கூட்டுறது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஆனால் 2 ஃபார்முலா தெரிஞ்சு அதை மெமரி பண்ணி அதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணுறதை விட இப்படி நீங்கள் ப்ளஸ் பண்ணி போகிறது ஈஸியாக இருக்கும். இப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். உங்களுக்கு இடத்துல எது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்ததாக 103 p + 2q = 18 மற்றும் pq = 40 எனில் 2/p + 1/q மதிப்பு. சேம் இதே கொஷினை இதே டெட்டில் வேறு ஒரு கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கு LCM எடுத்தோன்னே என்ன கிடைக்கும்? pq, குறுக்கு பெருக்கல் செஞ்சோன்னா 2q ப்ளஸ் இங்கே பண்ணோன்னா p. p + 2qக்கு வேல்யூ சொல்லியிருக்காங்க பாருங்கள் 18. கீழே pqக்கு வேல்யூ இருக்குது பாருங்கள் 40. 18/40 ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 9 2 18 22 40. ஸோ ஆன்சர் 9/20. ஆன்சர் சி. சரியா? 104 ராஜா தனது பிறந்த நாளுக்காக 3 மேல் சட்டைகள், 2 முழங்கால் சட்டைகள் மற்றும் 3 ஜோடி காலணிகள் வாங்கினான். அவன் தன்னுடைய பிறந்த நாளுக்கு எத்தனை விதமான வழிகளில் புதிய உடைகளை அணிந்து கொள்ளும் வாய்ப்புள்ளது? இதில் பார்த்தீங்கன்னா 3த்தையுமே போட்டாகணும். இப்போ மேலே சட்டையும் போடணும், கீழே இருக்கிற ட்ரௌசரையும் போடணும், செருப்பையும் போடணும். அப்போது எல்லாத்தையுமே கம்பல்சரியாக போட வேண்டியது இருக்குன்னா அவங்க சொன்ன எல்லா நம்பரையும் பெருக்கணும். 3 × 2 × 3. அப்போ 3 2 6 6 3 18. இதில் ஏதாவது ஒன்றுத்தை போட்டால் போதும் அப்படின்னா ஆட் பண்ணணும். கண்டிப்பாக 3 தான் போட்டாகணும். ஃபேண்ட்டு போட்டு சட்டை போடாமல் விட முடியாது. இல்லை, செப்பலையும் போட்டு தானே ஆகணும். ஒன்றத்தோட ஒன்று ரிலேட்டட் இல்லை, தனித்தனி தானே. அப்போ அப்படின்னும் போது மொத்தத்தையும் பெருக்கணும். ஸோ ஆன்சர் 18 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. ஓகேவா? 105 சீசர் மறை குறியீடு +4 அட்டவணை தொகுப்பை பயன்படுத்தி FVIEOவில் மறைந்துள்ள ரகசிய வார்த்தையை கண்டுபிடிக்க. சீசர் மறை குறியீடு ஏற்கனவே முன்னாடி ஒரு கொஸ்டின் பேப்பரில் நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி எஃப்க்கு முன்னாடி 4வது எழுத்து, ஏன் 4வது எழுத்துன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த +4ன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா பின்னு வரும் பாருங்களேன். பிக்கு அப்புறம் C
டிஇஎஃப் 4வது எழுத்து எஃப் வருது பாருங்கள். சரியா? நம்ம இங்கேருந்து இல்லை நீங்கள் ஆன்சர்லேருந்து பார்க்கணுன்னா இதோ இப்போ நான் சொன்னது மாதிரி பிக்கு அப்புறம் அப்படின்னு யோசிக்கலாம். எல்லாத்தையுமே ஃபஸ்ட் எழுத்து பி இருக்குது, செகண்ட் எழுத்து ஆர் இருக்குது, 3வது எழுத்தில் தான் மாறுபடுது பாருங்கள். கரெக்டாக? அப்போ 3வது எழுத்து ஐக்கு முன்னாடி 4வதாக வரக்கூடிய எழுத்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாலே போதும், இ வரும் பாருங்கள். இ கப் இ எஃப் ஜிஹெச்ஐ 4வது ஐ வருது பாருங்கள். அப்போ முதல் எழுத்து பியாக இருக்கணும், அது எல்லாத்துலேயுமே இருக்குது. 3வது எழுத்து என்னவாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம், இ. 3வது எழுத்து எங்கே இ இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆன்சரில் தான். நீங்கள் மீதி கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம், ஒரு எழுத்துக்கு போட்டிங்கனாலும் முன்னாடி இருக்க 4வது எழுத்து எதுன்னு செக் பண்ணி போடலாம். நான் உங்களுக்கு டக்குன்னு எங்கே டிஃப்ரெண்ட் வருதோ அந்த இடத்துல மட்டும் எடுத்துகிட்டு சொல்லிட்டேன். ஸோ ஆப்ஷன் ஏ பிரேக் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. 106 பாருங்கம்மா. ஒரு மர வரைபடம் கொடுத்துட்டாங்க, அதோடைய எண் மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே கவனிங்க, இது ஏற்கனவே மர ஒரு வரைபடத்தை முன்னாடி ஒரு கொஸ்டினில் பார்த்துருக்கோம். ஆரம்பிக்கும் போது இங்கே லெஃப்ட் சைடில் இங்கே கீழே இருந்து லாஸ்ட்டாக எங்கே இருக்கோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ 6 + 5, அதுக்கும் முன்னாடி இதோ இருக்குது பாருங்கள் 4 இன்ட்டு, அப்போ முன்னாடி வரணும், முன்னாடி இருந்தால் முன்னாடி 4 × 6 + 5. இங்கே நடுவில் என்ன கொடுத்துருக்குன்னா மைனஸ். முதல்ல இதை முடிச்சிடலாமான்னு பாருங்களேன். 6 × 5 = 11, 11 4 44. அப்போ இந்த பக்கம் வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 44. இங்கே ரைட் சைடில் வருவோம், மைனஸ், என்ன நடுவில் மைனஸ் இருக்கு இல்லையா. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, 20 - 6, இது ஒன்று. இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா வகுத்தல் 7, இது ஒரு செட்டு. கரெக்டாக? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 20ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 14, 14 வகுத்தல் 7, 14 7 வகுத்தோன்னா 2. அப்போ 44ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 42ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஏற்கனவே முன்னாடி ஒரு கொஸ்டின் பேப்பரில் இதே மர ஒரு வரைபடத்தை பயன்படுத்தி இந்த ஆன்சரை மட்டும் கேட்டிருந்தாங்க. இதை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதை மட்டும் கேட்டிருந்தாங்க. இங்கே அதனுடைய வேல்யூவே என்னென்னு கேட்டிருக்காங்கன்றதால நம்ம சிம்பிளிஃபையும் பண்ணிட்டோம். ஸோ ஆன்சர் 42, ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்ததான் 107. இறங்கு வரிசையில் எழுதுக. எல்லா எக்ஸாம்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏறு வரிசை இறங்கு வரிசையை வச்சு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ இங்கே பாருங்கள் 4/5, 4/5னா 4 5 வகுத்தோன்னா 0.85 40, 0.8. 2/3னா 0.63 18, 6 3 18 போயிட்டே இருக்கும். 3/7 அப்படின்னா 0.47 28, மீதி 2 7 14 போயிட்டே இருக்கும். 11/15 அப்படின்னா 0.110 வரும். கரெக்டாக? அப்போ 7 5 வரும். ஸோ இதில் அவங்க கேட்டிருக்கிறது இறங்கு வரிசை. இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்லேருந்து வரணும். இருக்கிறதுலே பெரிய நம்பர் எது, 0.8. 0.8 அப்படின்னா முதல் நம்பர், அப்போது 4/5. சரியா? அதுக்கடுத்து சின்ன நம்பர் 0.7. 0.7னா 11.5. அப்போ கண்டிப்பாக இந்த ஆன்சர் வராது. நான் கரெக்டாக ஃபஸ்ட்டு 4/5 வரணும், அடுத்ததாக 11/15 வரணும். நான் முதல்ல இந்த ஆப்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா இந்த ரெண்டுத்தை வச்சு எவ்வளோ செக் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள். 4/5, 11/15. மற்ற 3 ஆப்ஷனில் இல்லை, இங்கே தான் வருது, டியில் தான் வருது பாருங்கள். நீங்கள் அந்த மாதிரியும் சூஸ் பண்ணலாம். அந்த ஒவ்வொன்றா 4த்தையும் அசம்பிள் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு கிடையாது. முதல் ஒரு நம்பரை பார்க்குறீங்க, 2 நம்பரை பார்க்குறீங்கன்னா அது இருக்குன்னாலே அதை வச்சே சூஸ் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் டி. அடுத்ததாக 108. பிரிவு அளவு 10 மற்றும் வீச்சு 80 எனில் பிரிவுகளின் எண்ணிக்கை. ஒன்றும் இல்லை, வீச்சு 80, பிரிவு இடைவெளி 10. 80 10ஆல் வகுத்திங்கன்னா போதும், 8/80. அப்போ பிரிவுகளின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னா 8ஆக இருக்கும். இவ்வளோ தான். சரியா? அடுத்ததாக 109. f(n) என்பது பொதுவான ஃபிபோனசி எண். n = 15 எனில் பின்வருவற்றில் எது உண்மை? நம்ம ஏற்கனவே 2-3 கொஸ்டின் இல்லை, ஏற்கனவே எல்லா அந்த டெட்டு கொஸ்டின் பேப்பர்லையுமே ஃபிபோனசி எண்களை பற்றி சொல்லியிருக்கோம். ஃபிபோனசி எண் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, முன்னாடி இருக்கிற 2 நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா 3வது நம்பர் கிடைக்கும். அப்போ அப்படின்னா f15 அப்படிங்கிறது எதை ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கும், f14ஐயும் f13ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இங்கே பாருங்கள் 12 13 கொடுத்துருக்காங்க, 10 11 12லாம் கிடையாது. f15ங்கிறது 14ஐயும் 13ஐயும் ஆட் பண்ணால் கிடைக்கும். அடுத்ததாக இதோ பாருங்கள், ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 13ஐயும் 14ஐயும் ஆட் பண்ணால் f15 கிடைக்கும். இவ்வளோதான் ஐடியா, முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்ததாக 110. 3/4 + 1/2 - 1/5 என்பதன் மதிப்பு. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத செய்வோம். அப்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு குறுக்கு பெருக்கல் செஞ்சிங்கன்னா I2 10, இங்கே கீழே பெருக்கிறோம், மேலே குறுக்கு பெருக்கல் 5 - 2 3 வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா 3/4, 4க்கும் 10க்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 20, 5 20, மேலே அப்போ 3 5 15 ப்ளஸ் ஈர்ப்பைத்து 20, அப்போ 3 2 6, 15 6ஐயும் கூட்டினோன்னா 21/20. சரிங்களாம்மா? அப்போ 21/20 அப்படிங்கிற ஆன்சர் எங்கே இருக்குது, 21/20ன்னு கொடுக்காம இது ஒரு தகாபினம் இல்லையா? அப்போ அது அவங்க ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. எப்படி, ஓர் 20 20, மீதி 1 1/20. அப்போ 1
1/20 எங்கே இருக்குது? தோ ஆப்ஷன் பி 1/20. சரியா? அடுத்ததாக 111. ஒரு இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் 90,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 7% குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விலையை சொல்லிவிட்டு இப்போ அதோட விலை என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. அப்போ அதே நேரம் விலை குறையுது. அதாவது 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கேட்டிருக்காங்க. அப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி 90,000 கூட்டுவட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். 1 வருஷம் என்னவாகுது அப்படின்னா 7% குறையுது, டெப்ரிஷியேட்ஸ். 7% குறையுதுன்றதால 1 - 7/100. நம்ம ஃபார்முலா என்ன பார்ப்போம் அப்படின்னா கூட்டு வட்டிக்கு P × 1 + R/100 ஹோல் பவர் n பார்ப்போம். கரெக்டாக? அது என்னென்னா மக்கள் தொகையோ இல்லை பணமோ அதிகமாகிட்டே போகுதுன்னா இங்கே குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா இந்த ப்ளஸுக்கு பதில் மைனஸ். ஓகேவா? ஹோல் பவர் 2 2 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டிருக்கிறதால. அப்போ பாருங்கள் 90,000 × 100 - 7. 100ல் 7 போயிடுச்சு அப்படின்னா 93. 93/100 பவரில் 2 இருக்கிறதால 2 வாட்டி 93/100. 1 2 3 4 0 1 2 3 4 0. அவ்வளோதான். 93 பெருக்கிறோம். வர ஆன்சரோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா 9 பெருக்கிறோம். பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 77,841 கிடைக்கும் பெருக்குனீங்கன்னா. சரியா? எங்கே இருக்குது? இதோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். 77,841 தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை. அடுத்ததாக 112. நாகா ஒரு குளிர்சாதன பெட்டியை ரூபாய் 10,500 வாங்கினார். மேலும் அதன் போக்குவரத்து செலவுக்காக ரூபாய் 1000 செலுத்தினார். அதன் பிறகு அதனை அவர் ரூபாய் 12,650 விற்றாரினில் லாப சதவீதம். பாருங்கள், 10,500 வாங்கியிருக்காரு. ஒரு 1000 டிரான்ஸ்போர்ட்டுக்கு செலவு பண்ணியிருக்காரு. ஸோ எவ்வளோ ஆகுது? 11,500. எவ்வளோக்கு விற்றுருக்காரு? 12,650. பாருங்கள், வாங்கினது 11,500, விற்றது 12,650. அப்போ 12,650லேருந்து இந்த 11,500 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 12,650 11,500. கரெக்டாக? அப்படின்னா எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அவருக்கு அப்படின்னா 1,150. கரெக்டாமா? நம்ம இதை வச்சு எவ்வளோ சொல்லலாம்? இது 11,500, இது 1,150னா 10%. இல்லாட்டி வழக்கமாக போடுற மாதிரி இன்ட்டு 100%. அப்போ பாருங்கள் 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 115 ஒரு 115 பக்கத்தில் ஒரு 0 இருக்குது. அப்போ எத்தனை % லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னா 10% லாபம். சரிங்களா? அடுத்ததாக 113. ஒரு பசுவானது 7 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிறினால் 21 மீட்டர் பக்க நீளமுள்ள சதுர நிலத்தின் ஒரு முனையில் அந்நிலத்தில் உள்ள புற்களை மேயுமாறு கட்டப்பட்டுள்ளது எனில் மேயாத பகுதியின் பரப்பளவு. அப்படிங்க பாருங்கள், ஒரு சதுர வடிவமான நிலத்தில் கட்டப்பட்டிருக்கு. சதுரத்தினுடைய பக்க அளவு 21. அப்போ சதுரத்தினுடைய பரப்பளவு A². 21 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 441. 7 மீட்டர் நீளம் இருக்கிற கயிறால் கட்டியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு முனையில் கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அது என்ன ஷேப்பில் மேயும்னா ஒரு கால்வட்ட ஷேப்பில். அதோட கயிறோட நீளம் 7 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. கால்வட்டத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா πr²/4. பையோட வேல்யூ 22/7 × r². ஆரம் தான் 7 × 7/4. ஒரு 7 ஒரு 7 கேன்சல் ஆகிடும். 2 4 11 2 22. 11 7 பெருக்கணுன்னா 77/2. 77 2ஆல் வகுத்தோன்னா 38.5. அப்போ இந்த 441லேருந்து 38.5 மைனஸ் பண்ணோன்னா 402.5 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏ 402.5 சதுர மீட்டர். சரியா? அடுத்ததாக 114. ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 24 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மைய கோணம் 140 டிகிரி எனில் அதன் பரப்பளவு. நம்ம வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா சொல்லியிருக்கோம். வட்டக்கோண பகுதியின் பரப்பளவுக்கான ஃபார்முலா θ/360 × πr². இங்கே தீட்டா தான் எவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா மைய கோணம் 140 டிகிரி. அப்போ 140/360. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பையை கேன்சல் பண்ணல, பையோட வேல்யூ அப்படியே தான் வச்சுருக்காங்க. அதனால் பையை அப்படியே வச்சுக்கிறோம். ஆரம் பார்த்தீங்கன்னா 24 × 24, ஏன்னா r²ன்றதால கேன்சல் பண்ண முடியும்னா 0 0 7 2 14 18 2 36. மறுபடியும் இங்கே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 6 3 18 8 3 24. மறுபடியும் 3 2 6 4 2 8 1 3 3 8 3 24. அப்போ மீதி இருக்கிற நம்பரை பெருக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. 8 நாங்கள் 32 32 × 7 பெருக்கிறோம் அப்படின்னா 32 × 7 7 14 7 21. அப்போ 224. நம்ம பைக்கு வேல்யூ அப்ளை பண்ணல பாருங்கள், பை அப்படியே தான் இருக்குது. ஸோ 224 பை
இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் 224 பை. ஒருவேளை பைக்கு வேல்யூ அப்ளை பண்ணி 3.14 22/7 போட்டிருந்தாங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி சொல்லியிருக்கணும். சரியா? 115 42 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையமானது 6 சம அளவுள்ள விற்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நிறங்களில் வண்ணமிடப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டவெளியின் நீளம். இந்த கொஷினை கவனிச்சிங்கன்னா நம்ம நேற்று ஏற்கனவே மாடல் கொஷின் பேப்பர் 4 கொடுத்துருந்தோம் பாருங்கள். அந்த கொஷின் பேப்பரில் நம்ம இதே கொஷினை தான் சொல்லியிருந்தோமே. சரிங்களா? அப்போ இதில் பாருங்கள் 42 சென்டிமீட்டர் ஆரம் இருக்குது, 6 சம அளவாக பிரிச்சிருக்காங்க. கரெக்டாக அவங்க கேட்டிருக்கிறது வில்லினுடைய நீளம். ஒன்றும் இல்லை, வட்டத்தினுடைய சுற்றளவு 2πr 2 × 22/7 × ஆரம் எவ்வளோ சொல்லிட்டாங்க 42. நம்ம அதை தான் எத்தனை பகுதியாக பிரிக்கிறோன்னா 6 பகுதியாக, அதனால் டிவைடில் 6. சரியா? பாருங்கள் 1 7 7 6 7 42 6 6 கேன்சல் ஆகிடும். 2 22 பெருக்கணும் அப்படின்னா 44 சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்ததாக 116 ஒரு வட்டத்தின் சுற்றளவு 154 மீட்டர் எனில் வட்டத்தின் ஆரம். இது எளிமையான கொஸ்டின் தான் பாருங்கள். வட்டத்தின் சுற்றளவு 2πr 2 × 22/7 × r தெரியாது ஈக்குவல் டு 154. அடிக்க முடியுமான்னு பாருங்கள். 1 2 7 2 14 7 2 14 11 2 சாரி 2ஆம் வாய்ப்பாட்டில் 11ஆம் வாய்ப்பாட்டிலே அடிக்கலாம். 11ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோன்னா 11 22 7 11 77. அப்போ இந்த 7 அந்த பக்கம் போயிடுமா? 7 7 49. இந்த 2 கீழே வந்துடுமா? 49/2 மீட்டர் முடிஞ்சிச்சு. சரியா? அடுத்தது 117 3 மணி 30 நிமிடத்திற்கும் 6 மணி 30 நிமிடத்திற்கும் உள்ள விகிதம். இப்படி மணியும் நிமிடமும் கலந்து கொடுக்குறாங்கன்னா முதல்ல ரெண்டுத்தையும் நம்ம நிமிடமாக மாற்றிக்கணும். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். இங்கே 3 மணி, அப்போ 3 6 18 180 ஒரு 30 அப்படின்னா இது மொத்தம் 210 நிமிஷம். இங்கே 6 மணி, அப்போ 6 6 36 360 ஒரு 30 அப்படின்னும் போது 390. பாருங்கள் 0 0 கேன்சல் ஆகிடும். 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா 7 3 13 3 39. அப்போ 7:13 ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்தது ஒரு வட்டத்தின் பரப்பும் அதன் சுற்றளவும் எண்ணளவில் சமமெனில் அதன் ஆரம். அதாவது வட்டத்தோட பரப்பளவு πr², வட்டத்தோட சுற்றளவு 2πr, ரெண்டும் சமம்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம எந்த வார்த்தையில் கன்ஃபியூஸ் ஆகிட்டோன்னா இந்த எண்ணளவில் அப்படிங்கிற வார்த்தையில். ஆன்சரில் ரெண்டும் ஈக்குவல், நம்பராக ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ இங்கே பாருங்கள் பை கேன்சல் ஆகிடும், ஒரு ஆர் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆரம் மீதி என்ன இருக்குது அப்படின்னா r = 2. அப்போ r = 2 அலகு முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்து 119 6 மீட்டர் மற்றும் 11 மீட்டர் உயரமுள்ள இரு கம்பங்கள் சமதள தரையில் செங்குத்தாக உள்ளன. அவற்றின் அடிகளுக்கு இடையே உள்ள தொலைவு 12 மீட்டர் எனில் உச்சிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. இந்த கொஷின் பாருங்கள். இது ட்ரிக்னாமெட்ரி மாடல் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. 6 மீட்டர் 11 மீட்டர் இப்படி 2 கம்பம் இருக்குது. இதற்கு ரெண்டுத்துக்கு அடியில் எவ்வளோ தொலைவு இருக்குன்னா 12 மீட்டர். அவங்க கேட்குறது உச்சிகளுக்கு இடைப்பட்ட இந்த உச்சிக்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் பாருங்கள், நம்ம இப்படி ஒரு கோடு போட்டுடலாமா? ஏன்னா இது 12னா இங்கேயும் 12 இருக்கும். இது மொத்தம் 11, அதில் இந்த பக்கம் 6, அப்படின்னா இதுவும் 6. அப்போது மொத்தம் 11ல் 6 போயிடுச்சுன்னா இது 5ஆக இருக்கும். இப்போ இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மட்டும் ஒரு செங்கோண முக்கோணம். கரெக்டாக? இங்கே 12, இங்கே 5. அவங்க இந்த ரெண்டுத்துக்கும் உச்சிக்கு ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்படின்னா இந்த முக்கோணத்தோட கர்ணம் கேட்குறாங்க. கரெக்டுங்களாமா? அப்போ கர்ணம் கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாருங்கள், பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர். 12 ஸ்கொயர் பண்ணோன்னா 144, 5 ஸ்கொயர் பண்ணோன்னா 25, ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 169. கர்ணம் ஸ்கொயர் 169. அப்போ 169ங்கிறது எதனுடைய ஸ்கொயர்னா 13ஓட ஸ்கொயர். அப்போ உச்சிகளுக்கு இடைப்பட்ட தூரம் 13 மீட்டர். அடுத்து 120 ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக ரூபாய் 500 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தியது எனில் மத்திய சரக்கு சேவை வரி, அதாவது 500 ரூபாய்க்கு 5% செலுத்தியிருக்காங்க. அப்போ 5/100 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 25 ரூபா வரி. இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 12.5 பாதி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பாதி 12.5. மத்திய சரக்கு சேவை தான் கேட்டிருக்காங்க. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 12.5 ரூபாய். சரிங்களாமா? இதோட இந்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ முடியுது. இன்னும் இதில் 2 கொஷின் பேப்பர் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. 19ஆம் தேதி நடந்த ஃபோர்நூனும் ஆஃப்டர்நூன் கொஷின் பேப்பரும். அதையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போட்டுறேன். வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முந்தின வருடங்களில் நடந்த டெட் எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர்ஸுக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் கீ போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.